Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இதை பார்த்து பயங்கரமா இருக்குல்ல. நானும் சித்துவும் டிசைட் பண்ணோம். தலைவனை வந்து மொட்டை மாடி பார்ட்டியில் உட்கார வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி டே 1 டிசைட் பண்ணோம். வேற ஒரு டிராவல்ல இருந்து சித்து இந்த மொட்டை மாடி பார்ட்டி பண்ணுன்றதுக்காக அவன் அங்கிருந்து வந்தான். சார் வந்து ப்ரொமோஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு என்னால முடிஞ்ச அளவு மட்டும் நான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி 1 டே கொடுத்தாரு. 2 பேருமே கரெக்டா சிங்க் ஆகி வந்து செம்ம ஸ்வீட்டான மெமரி அது. சார் இவ்வளவு இறங்கி ப்ரொமோஷன் பண்ணி நாங்க எத்தனையோ நைட்ல எத்தனையோ டைம்ல வந்து யுவன் சாரோட பாட்டை போட்டு கேட்டு வைப் ஆயிட்டு இருந்து ஹாப்பியா இருந்து யுவன் சார் வந்து என் பக்கத்துல உட்காந்து அவர் பாடி நாங்க எல்லாரும் ஒன்னா வைப் பண்ணும்போது அது அவரோட நியூ ஆபீஸ் ஓபன் பண்ணது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு ப்ராப்பர் ஆபீஸ் செட்டப். முக்கியமா அந்த மொட்டை மாடி பாட்டு நீங்க தான் லாஸ்டா அங்க பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் படத்துல கண்டிப்பா சிஎஸ்ஆர் போட போறீங்களா? போடுறோம், பேசிக்கிட்டு இருக்கோம். ஸ்வீட் ஹார்ட்டுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கதை கேட்கும் போது அதில் கொஞ்சம் இன்டிமேட் சீன்ஸ் எல்லாம் இருக்கும்போது இல்லை ஓகே பண்ணு கதைக்கு நீடட் தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணாங்க. அதில் அந்த ஆசிரமம் சீன் வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைடாக ரொம்ப கரெக்டாக சொல்லி இத்தனை நாள் நம்ம எல்லாருமே அதை பார்த்த ஆங்கிளே வேற, அந்த கம்ப்ளீட்டாக வேறன்றதை விட ரொம்ப நியாயமாக இருந்தது. நம்ம ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோன்றனால ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு ஒரு 10 குழந்தை 12 மணிக்கு நிப்பாட்டி வச்சு ஹாப்பி பர்த்டே சொல்லு அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு தெரியும், ஃப்ரேம் பாருங்க ஜி. அந்த படம் ஸ்டார்ட் ஆகி ஷூட் போறதுக்குள்ள நான் சன் மியூசிக் செலக்ட் ஆயிட்டேன். அப்போ லோகேஷ் பிரதர் கூப்பிட்டு இந்த கேரக்டர் நீங்க பண்ண வேணாம், சன் மியூசிக்ல நல்லா போகுது இல்லை, எனக்கு என்னமோ நீங்க ஹீரோ ஆவீங்கன்னு தோணுது, ஸோ அதனால நீங்க இந்த சின்ன கேரக்டர் பண்ண வேணாம்னு சொன்னாரு. நெல்சன் அண்ணாவும் கனகாடும் கலங்கள் முடிஞ்சோடனே நான் ஆங்கரிங் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நீ ஆக்டரா பண்ணா நீ சூப்பரா வருவ, ஆங்கரிங் வந்து எனக்கு தெரியல. லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் யார் கூட பேச போறோம் அப்படின்னா, ஆனால் அவங்க அனுமதியோட சார்மிங் ஸ்டார் ரியோ அவர்கள் கூட தான். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஸ்வீட் ஹார்ட்டுக்கு வாழ்த்துக்கள் தான். நன்றி நன்றி. நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களையும் நான் FTFSல பார்த்தேன். அப்படியே கொஞ்சம் நீங்க கண் கலங்கின மாதிரி இருந்தது, கொஞ்சம் நெகிழ்ச்சியா இருந்தீங்க. ஓகே. ஸோ அந்த தருணம் எப்படி இருந்தது, அந்த FTFS அந்த ரெஸ்பான்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஒரு மினிமல் க்ரௌட் இருந்தாங்க. அது 600 சீட்டிங் கெப்பாசிட்டி. மீதி 500 பேர் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் டிக்கெட் புக் பண்ணி வந்திருந்தாங்க. ஸோ அங்கே அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இடங்களில் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஆடியன்ஸ் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அப்படி நடந்ததா ஏதாவது? எனக்கு படம் முடியும் போது எல்லாரும் ஹாப்பியாக வெளில வரணுன்றது தான் நான் வெயிட் பண்ணது. ஸோ படம் முடிஞ்சு எல்லாரும் வெளில வரும்போது ஓவராலாக எல்லாருக்குமே அந்த படம் ஹாப்பியான ஒரு படமாக இருந்தது. முடிஞ்சு வெளில வரும்போது எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த படத்தில் வந்து நான் கொஞ்சம் கிரே ஷேடில் இருக்க ஹீரோ, அந்த ஹீரோ வந்து அந்த ஹீரோ திருந்தும் போது அந்த படம் முடியும். ஸோ படம் முடியும் போது எல்லாருக்கும் அது பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, நான் அந்த விஷயத்தையுமே கேட்கணும்னு நினச்சேன். நம்ம நினச்சிருந்தா நம்மளை கொஞ்சம் ஹீரோயிசம் காமிச்சிருக்கலாம். பட் ஆனால் அந்த ஆன்டகனிஸ்டாக இருக்கிறது, கொஞ்சம் அப்படியே கிரே ஷேட்ல இருக்கிறது, அது எப்படி நீங்கள் ஓகே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு? இல்லை, லவ்னு வரும்போது மோஸ்ட்டாக நம்ம மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணுங்க சைடில் இருக்க தப்பை மட்டும் சொல்லிடுவாங்க. இந்த கமிட்மெண்ட் இஷ்யூ, பசங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு டவுட்லேயே இருக்கிறது, ப்ரீமேரிட்டல் பிரெக்னன்சியில் வந்து அந்த குழந்தை வேணும் வேணான்ற டிசிஷன் எடுக்கிறது, இது எல்லாமே பசங்க சைடில் இருக்க ஃப்ளாஸ், பசங்க சைடில் இருக்க தப்பு. இது எல்லாத்தையுமே ஒரு பையன் தப்பு பண்ணுறதாவே காமிச்சு அதுக்கப்புறமேட்டு அவன் மாறுறதுல காமிச்சா என்ன தப்புன்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ பண்ணதுதான். பட் ஆனால் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம கிரே ஷேட்ல காமிக்காங்க, ஆடியன்ஸ் எப்படி உட்காருவாங்க அப்படிங்கிற கொஞ்சம். இல்லை எனிவேஸ் அந்த கேரக்டர் அப்படி இருந்தாலுமே படத்தில் இருக்க மீதி கேரக்டர்லாம் உங்களுக்கு படத்தை ஜாலியாக வச்சிருக்கு. படம் வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல ஃபன் ஜோன்ல நல்லா ஜாலியாக போகும். லவ் சீன்ஸ்லயும் அம்மா சீன்ஸ்லயும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருந்தாலுமே ஓவராலாக படமாக பார்த்தா நல்லா ஹாப்பி நோட்ல போயிட்டே இருக்கும். கடைசியில் உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப கிளாரிட்டியோட சொல்லி முடியும். ஜோக்கு அப்புறம் இந்த படம் வரும்போது ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஜோட வெல்கமிங்லாம் பார்த்துட்டு இந்த படத்துக்கு நம்ம நல்லா கொடுத்துடணும், ஆடியன்ஸ் வந்து நல்லா நமக்கு வெல்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க இந்த படத்துக்கு? அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணோம் நாங்கள் எல்லாருமே. இந்த படத்தை சின்சியராக நாங்கள் ஒர்க் பண்ணோம். டைரக்டரும் சரி, நானும் சரி, அதர் காஸ்ட் அண்ட் க்ரூஸும் சரி, ரொம்ப சின்சியராக ஒரு எஃபர்ட் போட்டு இந்த படத்தை ஒர்க் பண்ணோம். அவ்வளோதான், சின்சியராக ஒர்க் பண்ணும்போது போதும். ஓகே, ஜோவோட வெற்றி உங்களுக்கு எவ்வளோ அவசியமாக இருந்தது அந்த டைமில்?
இந்த ஜேர்னிலே வந்து உங்களுக்கு அந்த ஒரு சக்ஸஸ் எனக்கு மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்பட்ட ஒரு சக்ஸஸ் அது. எஸ். ஸோ அது மூலியமா அடுத்த படம் நடக்கும், அடுத்து இன்னும் நாங்கள் நினச்ச மாதிரியான படங்கள் பண்ணுறதுக்கான ஓப்பனிங் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ அந்த வெற்றி ரொம்ப அவசியமாக இருந்தது. ஓகே. இப்போ ஸ்வீட் ஹார்ட்டோட வெற்றியுமே ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதை தொடர்ந்து அடுத்த டீம் இருக்கு, அடுத்த படம் இருக்கு. ஸோ முக்கியமாக நான் கேட்க நினச்சேன், அந்த பிளாக் ஷிப் அந்த டேரக்டர்ஸோட நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ ஆகுறது அது ரொம்ப பார்க்குறதே ஹெல்த்தியாக இருக்குது. நம்ம ஆக்டர் ஆகிட்டோம்ப்பா, நம்மளோட இருந்தவங்க டேரக்டரானு விருப்பப்படுறாங்களா, சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்குறது நல்லா இருக்கு. ஸோ தொடர்ந்து அந்த டீமோட பயணிக்கிறது அது எப்படி? மோர் லைக் மை ஃபேமிலி இல்லை. ஸோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து படம் பண்ணும்போது அது ஒரு மாதிரி பிளஸ்டு ஃபீல், அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட்லாம் கண்டிப்பாக முன்னாலே நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜோவா இருக்கட்டும், ஸ்வீட் ஹார்ட், இப்போ அடுத்த ஆண்டு எல்லாமே முன்னாடியே கேட்டது தான். ஓகே. டீமாக ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நிறைய உங்கள் அந்த பிளாக் ஷீட் டீமாக இருக்கட்டும், ரீசெண்டாக விஜய் சித்து விலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம கூட உள்ளவங்க வந்து அவங்களும் ஒரு ஸ்டேஜுக்கு வரணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல. நம்ம முன்னாடி இருந்தே அப்படி இருந்தனால தான் இப்போ அதே மாதிரி இருக்கும். ஓகே. முன்னாடி இருந்தே எல்லாரும் ஒன்றா ஒர்க் பண்ணணும், ஒன்றா ஜெயிக்கணும் அப்படின்றது தான். ஸோ இப்போ நான் ஸ்வீட் ஹார்ட்டடான மொமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களோட ஸ்வீட் ஹார்ட்டடான மூமெண்ட்ஸ். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க, செம மெமரபிளான மூமெண்ட்ல இதெல்லாம். ஆமாம், அப்போ அது எஸ்கே என்ன இன்டர்வியூ பண்ண அதே ஷோவில் அதே டைம் பேண்டில் என்னோட படத்தோட ப்ரொமோஷனுக்கு போகும்போது நல்லா இருந்துச்சு. முக்கியமாக இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எஸ்கே அண்ணா வந்து உங்கள் கூட ரொம்ப வருஷமாக வந்து இந்த ஜேர்னியில் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு வெற்றி அடைஞ்சாலும் சரி, இஸ் மை வெல் விஷர்ல, கண்டிப்பாக சரியாக நடக்கணும், கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு எப்பயுமே சொல்லுவார். சக்ஸஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க எஸ்கே அண்ணாவோட ஜோக்கு அப்புறம் ஒரு சக்ஸஸில். ஸோ அங்கே நடந்த மொமெண்ட் பற்றி அது ஃபாலோ பண்ணிட்டே இருந்தார், படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தேட்டரில் நல்லா போகுதுன்னு தெரிஞ்சோடனே கால் பண்ணி வர சொல்லி விஷ் பண்ணி அடுத்து எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜென்ரலாக டீமை பார்த்து டீமுக்கு ஒரு விஷ் பண்ணும்போது நமக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும்ல. ஸோ அது நடந்தது. முக்கியமாக எஸ்கே நான் வந்து ஒரு விஷயம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எப்பவுமே அவர் கூட உள்ளவங்களை வந்து நான் ஏதாவது ஒரு படம்ல வந்து அந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருந்ததுன்னா அவங்களை நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி. உங்கள்கிட்ட அப்படி ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா, நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி? இல்லை, இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகே. நான் கேட்டிருக்கேன், பட் எப்படி சொல்றது, அதுக்கான கரெக்டான எதுவும் அந்த மாதிரி அமையல. ஸோ நெக்ஸ்ட் மொமெண்ட் வந்து சரவணன் மீனாட்சி ஃபேமிலி. பயங்கரமா இருக்குல்ல பாக்குறதுக்கு. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு மெமரபிளான மொமெண்ட். ஆமா, டுவர்ட்ஸ் தி எண்ட் எடுத்த போட்டோ இது. சரவணன் மீனாட்சி அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் போயிட்டு இருக்கும்போது ஃபேமிலி போட்டோவா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்னோட அக்கா, இது டுவர்ட்ஸ் தி எண்ட் இல்ல, இது இனிஷியல் டைம்லயே தான், என்னோட அக்காவுக்கு வந்து கல்யாணம் ஆகுற டைம் அது. ஸோ அந்த எபிசோட்ஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல வந்து சரவணன் ஃபேமிலி மட்டும் போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தது இது. ஓகே. ஸோ இது எவ்வளவு தே ஆர் மோர் லைக் மை ஃபேமிலி. இனிமே மோஸ்டா எல்லாரு கூடயுமே டச்ல இருக்கேன். ஸோ அது மோர் லைக் ஃபேமிலி தான் அது. ஓகே. இது உங்களுக்கு எவ்வளோ ஒரு பிரேக்கிங்காக இருந்தது? இந்த ஒரு ஆக்டரா என்ன ஷேப் பண்ணது சரவணன் மீனாட்சி தான், பிரவீன் அண்ணன் தான். ஸோ பிரவீன் அண்ணன் கிட்ட இருந்து தான் அந்த ஆக்டிங்கை வந்து கரெக்டாக சின்ன சின்ன நுவான்சஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்தது அவர் தான். ஸோ சரவணன் மீனாட்சி தான் ஒரு ஆக்டரா என்ன ஷேப் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் ஃபோட்டோ இது கல்யாணம் முடிஞ்சு வெட்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் எடுத்த ஃபோட்டோ. கிஃப்ட் எல்லாமே ஒன்னா வச்சு, அதுக்கப்புறம் எனக்கு அவளுக்கு அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்றதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ அது கல்யாணம் முடிஞ்ச உடனேயுமே எடுத்த ஃபோட்டோ இது. கண்டிப்பா இவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். ஆமா, இவங்க ஒரு நல்ல கிரிட்டிக்காவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒவ்வொரு படங்கள் பார்த்துட்டு இவங்க சொல்ற ரிவ்யூஸ் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? எல்லா படமும் பார்த்துட்டு ரொம்ப ஸ்ட்ரைட்டா அப்ரண்டா என்னவோ அதை சொல்லுவாங்க. இந்த படம் இப்படி இருந்துச்சு, இப்படிலாம் ஒர்க் பண்ணிருக்கலாம், இதெல்லாம் பெட்டர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எப்பவுமே அவங்க தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா ஃப்ரம் கதை கேட்கும் போதே கேட்டுருவாங்க அவங்க. ஸோ கதையில இருந்தே அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். ஸ்வீட் ஹார்ட்டுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்வீட் ஹார்ட் வந்து அவங்களுக்கு கதை கேட்கும்போது அதில் கொஞ்சம் இன்டிமேட் சீன்ஸ் எல்லாம் இருக்கும்போது இல்லை ஓகே பண்ணு, கதைக்கு நீடட் தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ படமெல்லாம் முடிஞ்சு வந்து படத்தோட ஃபைனல் அவுட் வந்து இந்த ப்ரீமியர் ஷோ ஒன்று போட்டோம். ஸோ அதில் படம் முடிஞ்சு வரும்போது ஒரு டைட்டாக ஒரு ஹக் பண்ணி நல்லா இருக்கு ஆக்சுவலாக, ஒரு நல்ல விஷயத்த ரொம்ப கரெக்டாக கொண்டு போய் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. இந்த கிஃப்ட்லாம் பார்த்தோன்னே ஸ்வீட் ஹார்ட்டில் எனக்கு ஒரு சீன் ஞாபகம் வருது, அந்த ஆசிரமத்தில் போயிட்டு. ஆமாம். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி கண்டிப்பாக கேட்டே ஆகணும். எஸ், எனக்கு என்னன்னா வாசுன்ற கேரக்டர் என்னதான் வந்து ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷாக இருந்தாலும் அவனோட இன்னர் சைல்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அது ரொம்ப நியாயமான குழந்தையா இருந்திருக்கும். ஸோ அவன் என்னதான் அவனுக்கு ஒரு ஷீல்டை வச்சுக்கிட்டு அவன் ஒரு கிரே ஷேடாக தெரிஞ்சாலுமே
அவன் சொல்ற சில விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நியாயமானது. அதுல அந்த ஆசிரமம் சீன் வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைடா, ரொம்ப கரெக்டா சொல்லு. இத்தனை நாள் நம்ம எல்லாருமே அதை பார்த்த ஆங்கிளே வேற. எனக்கு சுனித் சொல்லும்போது வாசுவோட ஆங்கிள் கம்ப்ளீட்டா வேற. கம்ப்ளீட்டா வேறன்றதை விட அது ரொம்ப நியாயமா இருந்தது. நம்ம ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்றோம்ன்றனால ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு ஒரு 10 குழந்தை 12 மணிக்கு நிப்பாட்டி வச்சு ஹாப்பி பர்த்டே சொல்லு அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அவங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக பிரியாணி எடுத்து கொண்டு போய் கொடுக்குறீங்க. அது அவங்களுக்கு பிடிக்கணும்னு எந்த விதத்துல நீங்க நம்பலாம்? நீ போய் ஒரு ஆசிரமத்துல இருக்க குழந்தைய ஹாப்பி பண்ணி நீ ஹாப்பி ஆகணும்னா அப்ப அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுதான் ஹாப்பி பண்ணணும். கண்டிப்பா. உங்களுக்கு பிடிக்கிறத கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு அது பிடிக்கணும்னு நினைக்கிறதே குரூயல்ட்டி இல்ல. ஸோ எதுவுமே இல்லாத இருக்க அந்த குழந்தைங்கள்ட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறது தான் நியாயம். ஸோ எனக்கு பிடிச்சதை கொடுக்குறேன், அது உனக்கும் பிடிக்கணுன்றதே குரூயல்ட்டி. ஸோ அதை சொல்லும்போது எனக்கு சூப்பரா இருக்கு, நல்ல விஷயம், இதை சொல்லணுமே. ஏன்னா எனக்கு என்னைக்குமே தோணிருக்கு. நான் ரொம்ப ஜென்ரலா கேஷுவலா பண்ற விஷயம் அது. ஒரு 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 சிக்னல்ல இருக்கோம்னாவோ இல்லை எங்கேயாவது போகும்போது காசு கேட்டு வராங்க இல்லையா, அவங்கள்ட்ட வரும்போது நான் சாப்பிட்ற கடையில் நின்று இருந்தேன்னா வந்து காசு கேட்டாங்கன்னா நான் காசு கொடுக்க மாட்டேன். அவங்க கேட்கறது சாப்பாட்டுக்கு தானே, நான் சாப்பிட்ற கடையில தான் இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும் நான் வாங்கி தரேன் அப்படிமே. உண்மையிலேயே பசியில் இருக்கவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்பாங்க. என்ன வேணுமோன்னா ரொம்ப ஆசாசையாக நிறைய கேட்பாங்க. நான் நிறையலாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்படி கேட்டு வாங்கி கொடுக்கும்போது அவங்க உண்மையிலேயே ஹாப்பியாக இருக்காங்க. அதை ஏன் இந்த மாதிரி அனாதாசிரமம்ல போய் சாப்பாடு போடுறேன்ற பேர்ல போகும்போது அவங்க கிட்ட கேட்கலாம்ல, என்ன வேணும்னு கேட்டு கொடுக்கலாம்ல. புரியுது, அதுதானே கரெக்ட். கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறத பேசும்போது பயங்கரமா இருக்கு. ஆமா ஆமா. இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்னு தோணுச்சு. கேட்டு ஆக்சுவலா ஜோ முடிஞ்சு ஜோ நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அந்த படம் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். பிளஸ் எனக்கு இவங்க 2 பேர்கிட்ட காட்டணுன்றது ஒரு பர்சனல் எமோஷனாக இருந்தது. என்னோட இனிஷியல் டைமில் நான் நடித்த கனாக்கானும் காலங்கள் வந்து நெல்சன்னா தான் ரைட்டர், அவரோட கதை தான் அது. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு குரு மாதிரி அவர். ஸோ இந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு அவர்கிட்ட காட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ப்ளஸ் லோகேஷ் பிரதர் மேலே எனக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. அவர் வந்திருந்தார். ஆமாம், சன் மியூசிக்கு முன்னாடி நான் ஷார்ட் ஃபிலிம் அந்த இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது லோகேஷ் பிரதர் வந்து ஷார்ட் ஃபிலிம்லேருந்து படம் எடுக்க ஆரம்பித்தார். அப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் டீமில் இருக்கவங்க எல்லாருக்குமே அங்கே சான்ஸ் ஈஸியாக ஓப்பனிங்கில் இருந்தது. நான் ஆடிஷன் போய் அட்டன் பண்ண செலக்ட் ஆகிட்டேன். அந்த படம் ஸ்டார்ட் ஆகி ஷூட்டு போகிறதுக்குள்ளார நான் சன் மியூசிக்கு செலக்ட் ஆகிட்டேன். அப்போ லோகேஷ் பிரதர் கூப்பிட்டு இந்த கேரக்டர் நீங்கள் பண்ண வேணாம், சன் மியூசிக்கில் நல்லா போகுது இல்லை, எனக்கு என்னமோ நீங்கள் ஹீரோ ஆவீங்கன்னு தோணுது, ஸோ அதனால் நீங்கள் இந்த சின்ன கேரக்டர் பண்ண வேணான்னு சொன்னார். ஸோ எனக்கு இவங்க 2 பேருக்கும் நான் நல்லா படம் பண்ணியிருக்கேன் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அன்னைக்கு ஒரு ஹீரோன்னு சொல்லிட்டாரு, நான் பண்ணிட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்ட்டையுமே கூப்பிட்டு காட்டணும்னு ஆசை இருந்தது. நெல்சன் அண்ணாவும் கனகாடும் கலங்கள் முடிஞ்சோடனே நான் ஆங்கரிங் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நீ ஆக்டராக பண்ணால் நீ சூப்பராக வருவ, ஆங்கரிங் வந்து எனக்கு தெரில, அது நடந்ததுன்னா ஐல் பி வெரி ஹாப்பி, பட் அந்த சீரியல்லாம் நான் நடிச்சு தானே அவர் பார்த்தாரு. ஸோ நீ நடிக்கிறதுல அந்த கேரக்டர் சூப்பராக புல் ஆஃப் பண்ணுற, நீ ஒரு ஆக்டராக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு இவங்க 2 பேருக்கும் காட்டணும்னு தோணுச்சு. ஸோ எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் அந்த வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், நீ ஆக்டர் ஆயிடுவாப்பா கண்டிப்பாக. இன்னைக்காவது கேட்டது இல்லையா? ஓகே ஓகே. அது எப்படி அன்னைக்கு எப்படி சொன்னீங்க எப்படி கேட்குறேன்? இல்லை நான் சில நேரம் ஏதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு நம்பிக்கையில் போயிட்டு என்ன நம்பிக்கையில் சொல்லி இல்லை அப்படி கேட்கணும்னு தோணல. அவங்க சொன்னாங்க அதை நான் பண்ணியிருக்கேன் வந்து பாருங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. கண்டிப்பாக. அன்னைக்கு எப்படி ஜட்ஜ் பண்ணீங்கன்னு தோணும், கேட்கல. பட் ஆனால் நீங்கள் இவ்வளோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பார்க்கும்போது நீங்கள் எல்லாருமே இப்போ வளர்ந்துருக்கீங்க இல்லையா? நெல்சன் அண்ணா, லோகேஷ் அண்ணா டேரக்டரும், நீங்கள் ஆக்டர். இல்லை, இது ஃப்ரெண்ட்ஸ்னா அது ஆஃப் அன் ஆஃப் பேசிக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை. இது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். இந்த சேம் இண்டஸ்ட்ரியில் அடுத்தடுத்து ஒர்க் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் மேலே ஒவ்வொரு ரெஸ்பெக்ட் இருக்கும்ல, அதுதான் இது. எனக்கு இவங்க 2 பேர் மேலேயும் பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. ஸோ அதனால லைக் கிட் ஒரு விஷயம் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா கொண்டு போய் காட்டணுன்ற ஆசையில் காட்டுறது அது. ஓகே, ஃபியூச்சரில் இவங்க கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? தெரியல, நடந்தால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஒரு வீடியோ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சாண்டி மாஸ்டர் நாங்கள் எடுத்திருந்தோம், அதை நீங்கள் பாருங்கள். அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கணும், என்ன சொல்லணும், அது என்னவா நான் கூட இருக்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு ரியோனா சொல்லணும். கேள்வி வேணும், நிறைய கேட்கணும். நிறைய கேட்கணும். சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். சொல்லணும்னா ஐ லவ் யூ ஆல்வேஸ் டார்லிங், வெரி க்ளோஸ் ஃபேமிலி. ஓகே. அவர் க்ரோத் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் எங்கேருந்து வந்தது எனக்கு தெரியும், அதனால் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பார்த்தா எனக்கு தெரியும். இப்போ நல்லா சூப்பராக இருக்கார், இஸ் ஹாப்பி. அதனால் ஆல் தி பெஸ்ட், குட் வெல் போய்கினே இருக்கணும், இன்னும் சக்ஸஸ் பார்த்துனே இருக்கணும்.
கேள்வியை கேட்கணும்னா நிறைய கேட்கணும், அசிங்கமாக கேட்கணும். சாண்டி மாஸ்டர் வந்து செம வைப் இல்லையா? அது சரியான வைப். ஓகே ஓகே. இஸ் மோர் லைக் மை பிரதர், மோர் லைக் மை பிரதர், மோர் லைக் ஐ மீன் ஹி இஸ் மை டார்லிங். செட்ல ஜோடி செட்ல ஒரு மாதிரி வைப் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். பட் அதை தாண்டி எப்பவுமே ரெண்டு பேருக்குள்ளாரையும் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அசியமா கேட்கணும்னா அதெல்லாம் நிறைய கேட்டிருக்காரு நேர்ல. இது எதுக்கு இப்படி பண்ண, நீங்க இப்படி பண்ணாதீங்க டார்லிங், நீங்க இப்படிதான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கேர் அண்ட் லவ் எப்பயுமே அவர்கிட்ட இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நானும் நிறைய அசிங்கமா கேட்டிருப்பேன், இது எதுக்கு பண்ணீங்க நீங்க, எதுக்கு இது தேவையில்லாம அப்படின்னு சொல்லி. இப்போ ரீசெண்டா நீங்களும் சாண்டி மாஸ்டரும் ஒரே படத்துல இருந்திருந்தீங்க. ஆமா. பட் ஆனா அது ரொம்ப நாள் கழிச்சு நீங்க ரெண்டு பேரும் ஒரே படத்துல நடிக்கிறது, அது ஒரு கனவா இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஆமா, ரெண்டு பேரும் நிறைய தடவை பேசியிருக்கோம். ரெண்டு பேருக்குமே ஒரு படத்துல ரெண்டு பேரும் ஒன்னா நடிக்கணும் அப்படின்றது இருக்கு. பட் நிறமார் முறையில ஒன்னா நடிக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. அந்த டான்ஸ் மட்டும் அதான் அது ஒரு மாதிரி நாங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம், நடக்கணும். அந்த படத்துல அப்படி ஒரு ஸ்கோப் இருக்கும்போது அதை நாங்க பண்ணோம். பட் ஆனா ரெண்டு பேருக்கும் ஒன்று பண்ணணும்னு ஆசை இருக்கு, அது வேற மாதிரி ஒன்று பண்ணணும். இது நாங்க படம் ஆரம்பிச்சு டே 1ல டிசைட் பண்ணோம். நானும் சித்துவும் டிசைட் பண்ணோம். தலைவனை வந்து மொட்டை மாடி பார்ட்டியில உட்கார வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி டே 1 டிசைட் பண்ணோம். முடிஞ்சு படம் ரிலீஸ் நெருங்கும் போது அந்த டேட்டு சிங்க் ஆகி வர்றதே ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. யுவன் சார் வந்து துபாயில இருந்தாரு, இவன் சித்து வந்து ஃபுல்லா டிராவல்ல இருந்தான். ஸோ ரெண்டு பேரோட டேட்டும் சிங்க் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. பட் ரொம்ப ஸ்வீட்டான விஷயம் என்னன்னா, வேற ஒரு டிராவல்ல இருந்து சித்து இந்த மொட்டை மாடி பார்ட்டி பண்ணுன்றதுக்காக அவன் அங்கிருந்து வந்தான். சார் வந்து நான் ப்ரொமோஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு என்னால் முடிஞ்ச அளவு மட்டும் நான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி 1 டே கொடுத்தாரு. அந்த 1 டேல அரேஞ்ச் பண்ணும்போது ரெண்டு பேருமே கரெக்டாக சிங்க் ஆகி வந்து உட்காந்தோம் மொட்டை மாடி பார்ட்டியில். ஸோ செம்ம ஸ்வீட்டான மெமரி அது. நாங்கள் சும்மா கண்டிப்பாக இதை பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம். அது நடக்கும்போது அதுவும் யுவன் சார் அந்த இடத்துல இருந்து பாடும்போது அது ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தது. எத்தனையோ தடவை, எத்தனையோ நைட்டில், எத்தனையோ டைமில் வந்து யுவன் சாரோட பாட்டை போட்டு கேட்டு வைப் ஆகிட்டு இருந்து ஹாப்பியாக இருந்து நெகிழ்ச்சியாக இருந்த தருணங்கள்லாம் இருக்கும்போது யுவன் சார் வந்து என் பக்கத்தில் உட்காந்து அவர் பாடி நாங்கள் எல்லாரும் ஒன்றா வைப் பண்ணும்போது அது அந்த ஜோனே வேற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மொட்டை மாடி பார்ட்டியோட எல்லா இன்டர்வியூவும் வேற வைப்ல இருக்கும். இதில் அதுவும் இருக்கும், இதில் ஃபன் இருக்கும், ஜாலி இருக்கும். ஆனா கிட்டத்தட்ட அது ஒரு ப்ராப்பர் பார்ட்டியா இருந்தது. ஒரு ப்ராப்பர் பார்ட்டியில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா உட்காந்து பாட்டு பாடி என்ஜாய் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும், அப்படி இருந்தது. கண்டிப்பா. ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க யுவன் சார் இவ்வளவு இறங்கி ப்ரொமோஷன் பண்ணி நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு கூட சார் பாண்டிங் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். படத்து மேல இருந்த ட்ரஸ்ட், படத்து மேலேயும் டீம் மேலேயும் அவருக்கு ஒரு ட்ரஸ்ட் இருந்தது. ஸோ அதனால வந்தது தான். தென் ஒரு படம் பார்த்து அவருக்கு அது பிடிச்சிதான் அவர் ஒர்க் பண்ணாரு. ஏன்னா ஜோவும் சரி, அதுல வீட்டு பார்ட்டி, மொட்டை மாடி பார்ட்டி. ஸோ சித்து அண்ணா உங்களுடைய வெற்றியில ஒரு பார்ட்டா இருக்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கு? ஒவ்வொரு படமும் வந்து அவனோட இது சித்து விலாக்ஸ் மூலியமா தான் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. முக்கியமா அந்த மொட்டை மாடி பார்ட்டி நீங்க தான் லாஸ்டா அங்க பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அவன் இன்னும் அந்த மொட்டை மாடி பார்ட்டியோட இடம் இருக்குல்ல, அது இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஆமா ஆமா. அவரோட நியூ ஆபீஸ் ஓபன் பண்ணது எங்களுக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஆஸ் a ஃப்ரெண்டா உள்ள மச்சானாவோ உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்படியே ஆபீஸ் மாதிரியே இருந்ததுன்னா பாருங்களேன். ஆமா, ஒரு ப்ராப்பர் ஆபீஸ் செட்டப், ஒரு மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டா ஒரு ஆஃபீஸ் செட்டப்ல இருந்தது. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. போயிட்டு கொஞ்சம் ஃபர்னிச்சர் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருந்தது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எதெல்லாம் இருக்குன்னு சொல்ல எல்லாம் எடுத்து கொண்டு போய் நான் ஏன் ஆஃபீஸ்ல போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப ப்ராப்பரா ஒரு ஆஃபீஸ் செட்டப் போட்டு வச்சிருந்தான். நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. இப்போ அவரோட growth உங்களுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்போ இருக்கிற growth முன்னாடி இருக்க growth எனக்கு டிஃபரன்ஸ் தெரியல. நான் ஃபன் பண்றோம்ல சித்துக்கு எப்படி ஒரு வெல்கம் இருந்ததோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு நான் பார்க்குறேன். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நீங்களா இருக்கட்டும், அந்த பிளாக் ஷீப் டீமா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், கூட உள்ளவங்க வளரணும்னு நினைக்கிறது. இப்போ ஹர்ஷத் இருந்தாப்புல, ஹர்ஷத் நல்லா க்ரோத் ஆனோடனே அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு போனோடனே அடுத்து நிசாந்த் அண்ணன் எல்லாருமே வந்தாங்க. ஃபன் பண்றோம்ல பண்ணாலும் அடுத்து வராங்க இல்லையா? இந்த டீம் பார்க்கறதுக்கே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு இல்லையா? ஸோ நீங்க அதை பத்தி ஏதாவது டிஸ்கஷன் பண்றது உண்டா சித்தோன்னா கூட? பேசுவோம். ஆமா ஆமா ஆமா. அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்றதுல, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோன்றதை விட நாங்க எல்லாரும் என்ன பண்ண போறோன்ற டிஸ்கஷன் தான் ஜாஸ்தி இருக்கும். அடுத்து ஏதாவது படம் அப்படின்னாவோ இல்லை ஏதாவது ஷோவோ எது இருந்தாலுமே அடுத்து எல்லாரும் என்ன பண்ண போறோன்ற மாதிரி தான் மோஸ்டா இருக்கும் டிஸ்கஷன்ஸ்.
நீங்களும் சித்தண்ணாவும் ஹர்ஷத்லாம் சேர்ந்து ஒரு படம் நெஞ்சமுண்டு நேர்முண்டு ஒரு ராஜான்னு ஒரு படம் இருக்கு, போய் பாருங்க. இல்ல நான் பார்த்திருக்கேன், அதுக்கு அடுத்து சொல்றேன். இல்ல சும்மா இவனுக்கு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணிட்டானுங்கன்ற மாதிரி இருக்க கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பண்ணா செம்மையா ஒண்ணு பண்ணானுங்கடான்ற மாதிரி பண்ணணும். ஸோ உங்களை வந்து 3 மணி லிரிசிஸ்ட்டு சிஎஸ்ஆர் அப்படிலாம் சொல்றது இல்லையா, கண்டிப்பா அதெல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டுனே சொல்லலாம். நெக்ஸ்ட் படத்துல கண்டிப்பா சிஎஸ்ஆர் போட போறீங்களா? நீங்க சொன்னீங்களே அதனால கேட்குறேன். போடுறோம், பேசிக்கிட்டு இருக்கோம், முடிவு பண்ணல. கண்டிப்பா அந்த 3 மணி கவிதைகள் ஏதாவது எங்களுக்கோ ஒன்று சொன்னா நல்லா இருக்கும். 3 மணி கவிதைன்னா பெரிய ரீசன்லாம் இல்லை, அது ஒரு மாதிரி சைலண்டா இருக்கும், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஜோன்ல எழுதும்போது நல்லா இருக்கு. ஸோ அவ்வளோதான். கண்டிப்பா லாஸ்டா இந்த ஸ்வீட் ஹார்ட்க்கு அப்புறம் உள்ள படங்கள் பத்தின விஷயங்களை கேட்டாகணும். ஸ்வீட் ஹார்ட்க்கு அப்புறம் ஆண் பாவம். ஸோ அது நாங்க அந்த படம் எப்படி இருக்கும், நாங்க எந்த ஜேர்னர்ல அதை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? அது அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியலாக ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியான ஒரு படமாக இருக்கும். இதில் நீங்கள் வாசுவை கம்ப்ளீட்டாக வாசுவாக பார்த்துருப்பீங்க. அதில் கொஞ்சம் இதில் வாசுன்ற வந்து நார்மலாக நம்ம பார்க்குற பசங்கள்லேருந்து அவன் கொஞ்சம் தனியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆளாக இருந்திருப்பான். அவன் சொல்கிற விஷயம்லாம் தான் நமக்கு ஆமாம் இல்லை கரெக்ட் இல்லை அப்படின்னு தோணிருக்குமே தவிர அவன் கரெக்டான ஆளாக நம்மளுக்கு தோணியிருக்க மாட்டான். இதில் ஆண் பாவம் பொல்லாததில் இந்த சிவான்ற கேரக்டர் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய, நீங்கள் உங்களை அவங்ககிட்ட பார்ப்பீங்க. அந்த சிவான்ற கேரக்டரில் வந்து நம்மளை பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் அது. அண்ட் அந்த படம் வந்து நம்ம ரெகுலர் லைஃப்பில் பார்க்குற எல்லா கப்புள்ஸ்கிட்டையும் நம்ம பார்க்குற எல்லா விஷயமும் அந்த படத்தில் இருக்கும். கண்டிப்பாக. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச். டைமுக்கு ரொம்ப பிஸியான ஷெடியூலில் எங்களுக்காக வந்து உட்காந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.